தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிகர் அஜித், த்ரிஷா, பிரசன்னா, சிம்ரன், சுனில் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு நாயகன் அஜித். இவருடைய வேலையால இவருடைய ஃபேமிலிக்கே மிகப்பெரிய ஆபத்து வருது. இதனால இவருக்கு பிறந்த குழந்தைய கூட பார்க்க மறுக்கிறாங்க நாயகி த்ரிஷா. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ்ல சரணடைறாரு. 17 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையெல்லாம் மறந்து தன்னுடைய மகனை பார்க்க போறாரு. போன இடத்துல அர்ஜுன் தாஸ் அஜித்துடைய மகனை ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ்ல சிக்க வைக்கிறாரு. இதனால குட்டா இருந்த அஜித் பேடா மாறுறாரு. எந்த காரணத்துக்காக தன்னுடைய மகனை போலீஸ்ல சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜெயில இருந்து தன்னுடைய மகனை வெளிக்கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சரவடியா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா அஜித்தினுடைய ஒன் மேன் ஷோ அப்படின்னு தாங்க சொல்லணும். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை ஒவ்வொரு பிரேமையும் சும்மா ரசிச்சு செதுக்கிருக்கார் போல இருக்கு. அதாவது இந்த அஜித்தை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் எல்லாம் படம் முழுக்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு படம் முழுக்க அஜித்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஒரு குட் அப்பாவா எல்லாரையும் கலாய்க்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய மகனுக்காக ஒரு பேட் அப்பாவா மாறதா இருக்கட்டும், அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப சரவடியா இருக்கு. அதாவது அதே போல இன்டர்வல் சீன் மங்காத்தா திரைப்படத்துக்கு பிறகு இந்த இன்டர்வல் சீன் வேற லெவல்ல அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய 2ஆம் பாதி தொடங்குறதுக்கு பிறகு அஜித் யார் அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்ப டான்லி, ஜான்விக் இவங்க எல்லாம் யார் அப்படிங்கிற அந்த பெர்ஃபரன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துடைய பல சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் எடுத்த விதமா இருக்கட்டும், அந்த காட்சிகளை கையாண்ட விதமா இருக்கட்டும், அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படம் முழுக்க அஜித் ரசிகர்கள் கத்திட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பார் போல இருக்கு. இந்த படம் முழுக்க அவருடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. அவருடைய ரசிகர்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படத்தினுடைய இசை ரசிகர்களுக்கு விரிஞ்சா அமர்ந்தாலும் சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டோஸா இருக்கு, காதை கிழிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதே போல ஒளிப்பதிவு சிறப்பா இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் ஏன் மங்களா இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மொத்தத்துல இந்த குட் பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அறுசுவை விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.